எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி என்னன்னா ஈரல் பொடி மசாலாங்க. அதுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஈரல் இருக்குது. சட்டி வச்சாச்சுங்க. ஆயில் ஊற்றிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு ஊற்றலாம். கோழி மாவரில் கிடைச்சா சாப்பிடுங்க. குளுக்கோஸ் கம்மியானவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப எனர்ஜிக்குங்க. மாவரில் கோழி மாவரில் கிடைச்சேன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். கம்மியரிலும் நல்லது தான். அது ஒரு நாளைக்கு கிடைச்சிட்டு நான் வீடியோ போடுறேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தில் மருத்துவ குணம் இருக்குங்க. நிறையா எடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறையா எடுத்துக்கோங்க. இது 1/4 கிலோ எங்களுக்கு நாங்கள் சொல்லி வச்சோங்க. அதனால் எங்களுக்கு கடையில் இருந்து கிடச்சது. எடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதாவது டேஸ்ட்டாக இருக்கும். பிடிக்கிறாங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் இருக்கிறாங்க. மெயினாக எல்லா பண்டைய காலத்துலேருந்து சின்ன வெங்காயத்தை ரொம்ப யூஸ் பண்ணாங்க. மருத்துவ குணம் நிறையா இருக்குது. இது தொலி கூட மருத்துவ குணம். நம்ம தாங்க இப்போ உரிச்சு போடுறோம். நான் ரொம்ப அவ்வளோவா உரிக்க மாட்டேங்க. ஓரளவு உரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னு சொன்னால் ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டுங்க. எந்த குழம்புல போட்டாலும் பயங்கர டேஸ்ட். என்ன மக்கள் உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு பெரிய வெங்காயத்தை டக்கடி வெட்டி போட்டு சமையல் முடிச்சிடுறாங்க. அப்படி இல்லைங்க. இதில் மருத்துவ குணம் இருக்குது சின்ன வெங்காயத்தில். ஈரல் மக்களை திருப்பி நான் சொல்கிறேன். குளுக்கோஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஈரல் ரொம்ப நல்லதுங்க. குளுக்கோஸ் கம்மின்னா என்னது அப்படின்னு கேட்குறீங்களா? கொட்டாயாக வரும் பாருங்க. நம்ம என்ன சாப்பிட்டாலும் நமக்கு தூக்கம் வர்ற மாதிரியே வரும். அப்போ அது என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா குளுக்கோஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு. அதனால தான் மக்களை உங்களுக்கு சொல்கிறேன். விளக்கமும் சொல்கிறேன். போட்டுக்கலாம். இவ்வளோ பாதி வெங்காயம் வணங்கினா போதும். ஏன்னா இது கூட வணங்கும். அதனால் போட்டுக்கலாம். இது மாவேரில் கோழி மாவேரில் இது காலங்களில் நம்ம கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏதோ டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டா, ஏதோ கலர்ஃபுல்லாக சாப்பிட்டா, ஏதோ கிடைக்கிறது சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அது நல்லதில்லைங்க. நம்ம வணங்கவே அது உடம்பு கொடுங்க. அதனால் அப்படியே போட்டுக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவி மட்டும் அப்படியே போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் டவுனில் இருக்கிறீங்க, இல்லை டவுன் பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கடைகளில் சொன்னாலே அவங்க எடுத்து வைப்பாங்க. எங்களுக்கு எடுத்து வைப்பாங்க. நாங்கள் சொன்னால் எடுத்து வைப்பாங்க. சிலவங்க முழு கோழி வாங்குறவங்களுக்கு அவங்க போட்டு அப்படியே விட்டு தான் ஆகணும். அதனால்
ஒவ்வொரு இடத்துல கிடைக்கும், ஒவ்வொரு இடத்துல கிடைக்காது. கிடைச்சா மக்களை ட்ரை பண்ணுங்க, இந்த செய்முறையை ட்ரை பண்ணுங்க. ரைஸுங்கிறனால இஞ்சி பூண்டு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வேக பண்ணிக்கலாம். நல்லா சீக்கிரம் வந்துடும், சூப்பராக இருக்கும். கோழி ஈரல் பொடி மசாலா நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா இருங்க, உடம்புக்கு நல்லதுங்க. சிக்கனோட இந்த மாதிரி சாப்பிட்டோங்க. நாங்கள் அதனால தாங்க கிடைச்சா கல்லூரில் கேட்போம், கிடைக்கல. இன்னொரு நாளைக்கு கிடைக்கல. அதை எப்படி பண்ணுறது நாங்கள் சொல்லித்தரோம். இருக்கும்போதே இப்படி நசுக்கி விட்டாலே போதுங்க, நல்லா விழுந்துடும். சூப்பராக ரெடி ஆகுது. கொஞ்சம் சிக்கன் தூளுங்க, சில்லி தூள் இல்லைங்க, சிக்கன் குழம்புக்கு நம்ம குழம்பு யூஸ் பண்ணுவோம்ல அந்த பொடிங்க, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தரங்க. சூப்பராக இருக்கும் மக்களை. ரெடி ஆகிடுச்சிங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ஈரல் பொடி மசாலா எல்லோரும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் மக்களே. நீங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிடணும், சாப்பிடணும் செஞ்சுன்னு சொல்லி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்குறேன். குளுக்கோஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பார்க்கலாங்க, டேஸ்ட் பார்க்கணும் இல்லையா, பார்த்துக்கலாம். சூப்பருங்க, எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸான உணவாக நான் செஞ்சு காட்டி தர்றேங்க. நல்லா இருக்குது. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.